நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லையும் ரெவன்யூ ஆஃபீஸ்லையும் போய் பாருங்கள். அந்த கரைவேட்டி கட்டினவங்க தான் பெரும்பாலும் அந்த ரெவன்யூ ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க. முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த பெருங்குளத்துள்ள ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நீங்கள் லெஃப்டில் போனாலே பெரிய பில்டிங் பார்க்கலாம். அதுக்கு திட்ட அனுமதிக்கு 28 கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. இப்போது அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறதே எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ சம்பாதிச்சிக்க, 2 கோடி சம்பாதிச்சிக்க, 4 கோடி சம்பாதிச்சிக்க, ஆனால் நாளைக்கு இஷ்யூன்னு வந்ததுன்னா உன்னை தான் சஸ்பெண்ட் பண்ணுவோம். இது சொல்லி தான் பண்ண வைக்கிறது. கேரளா கவர்மெண்ட்டுடைய பேலஸ், அந்த திருவனந்தபுரம் பேலஸையே அவங்க வித்துட்டாங்க இளையராஜா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. கோவில் நிலங்கள்னு மட்டும் இல்லை, அரசு புறம்போக்கு நிலங்கள், அரசுடைய புறம்போக்கு நிலங்கள் எவ்வளவோ காணாம போயிருக்கு. அன்கிளைம்டு லேண்ட்ஸ்னு இருக்கு. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராம் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். பல்வேறு ஊழல் வழக்குகள் பற்றி பேச போகிறோம். குறிப்பாக நீங்கள் வெளிக்கொண்டு வந்த இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சேவை செய்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த அறக்கட்டளை தொடர்பான அந்த 60 கோடி மதிப்புள்ள நிலம் தொடர்பான வழக்கு, அது பேசுபொருளாக இருக்குது. பழனி கோவில் நில விவகாரத்துக்கு அடுத்தபடியாக இப்போ இந்த கோவில் விவகாரம் அப்படின்றது பேசுபொருளாக மாறி இருக்கு. அதற்கடுத்து பார்த்தோன்னா வைத்திலிங்கம் அவர்களுடைய ஊழல் வழக்கு, 28 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஊழல் வழக்கு, அது ஒன்று பேசுபொருளாக இருக்குது. அடுத்து டாஸ்மார்க் ஊழல் வழக்கு, அதுலேயும் ஒரு பார்ட் ஆஃப் பகுதியில் நீங்களும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தீங்க. அதுவும் இப்போ எஃப்ஐஆர் அளவில் வந்திருக்கு. இப்போது இந்த 3 வழக்குகள் பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த மதுரை அறக்கட்டளை தொடர்பான அந்த வழக்கு, அது குறித்த உங்களுடைய பார்வை சொல்லுங்க. ஆக்சுவலாக அதில் என்ன நடந்தது? இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நிலம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நிலத்தை இளையராஜா அப்படிங்கிற ஒரு நபர், இந்த இளையராஜாங்கிற நபர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் ஒரு 9 பேர்ல இந்த நிலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த 9 பேர் அவருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுப்பது போல, இளையராஜாக்கு கொடுப்பது போல அவர் ஆனால் மதுரையில் ரெஜிஸ்டர் பண்ணல. அதை கொண்டு போய் முறப்பநாடு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி போடுறாரு. அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வடமதுரை திண்டுக்கல்ல போயிட்டு என் வீட்டை ஓட்டுவதற்கு பைசா இல்லை எனக்கு, அதனால நான் இந்த நிலத்தை அடமானம் வச்சு பணம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட அடமானம் வைக்கிறார். மனைவி கிட்டே அடமானம் வைக்கிறாரு 15 லட்சம் ரூபாய்க்கு. குடும்பத்தை ஓட்டுறதுக்கு மனைவிட்டே பணம் வாங்குறாரு, மனைவிட்டே அடமானம் வைக்கிறாரு. இப்படி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. இது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சப் ரிஜிஸ்டர் இதை பார்த்தாருன்னா அவருக்கே தெரியணும்ல, யாராவது வீட்டை ஓட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு மனைவி கிட்ட அடமானம் வைப்பாங்களா? அப்போ அதுக்கு மனைவி கிட்டே காசு வாங்கிக்கலாமே அடமானம் வைக்காமலேயே. அப்போ இது ஏதோ ஒரு ஃப்ராடு டாக்குமெண்ட்டுங்கிறது தெரியும். அப்போ என்ன அர்த்தம், அந்த சப் ரிஜிஸ்டர் அதில் இன்வால்வ், இவங்க எல்லாருமே அந்த குடிசையில் இன்வால்வ். இது எப்படி நமக்கு தெரிய வருதுன்னா, நம்ம ஜென்ரலாக கோவில் சம்மந்தப்பட்ட நிலங்கள் விஷயங்களை வேலை செய்யறது கிடையாது. நம்ம மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இந்த செக்ஷன் 28ன்னு ஒரு பிரிவு இருக்கு. இந்த 28 பயங்கரமாக மிஸ்யூஸ் பண்ணி ஊழல் செய்கிறாங்க நிறைய இடங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒன்றாக சென்னையில் விருகம்பாக்கத்தில் ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்த திருநெல்வேலி ராதாபுரத்தில் கொண்டு போய் இந்த இளையராஜாங்கிற நபர் நயினார் நாகேந்திரனுடைய பையன் நயினார் பாலாஜிக்கு ஒரு ஒப்பந்த பத்திரப்பதிவு போடுறாரு. இது அப்போ நம்ம 2023 வெளிக்கொண்டு வரோம். அப்போதான் இந்த இளையராஜாங்கிற கேரக்டர், இப்போ அந்த விஷயத்த நாங்கள் தோண்டும் பொழுதுதான் அப்போ யார் இந்த இளையராஜான்னு பார்க்கும்போது அவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல மோசடிகள் செஞ்சிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம், ஒன்று இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நிலத்தை இந்த மாதிரி அவர் வேற இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதே மாதிரி அவர் ரொம்ப பெரிய இன்ஃபேக்ட் டெல்லியில் போய் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கேரளா கவர்மெண்ட்டுடைய பேலஸ், அந்த திருவனந்தபுரம் பேலஸையே அவங்க வித்துட்டாங்க இளையராஜா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு. என்ன சார் சொல்றீங்க? அவ்வளோ ஒரு கணக்கான கோடி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆளா இளையராஜா? யார் அந்த இளையராஜா? அது யாருடைய பினாமி, யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்க வேண்டியது. பட் இவர் இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி இதுக்கு கேரளா கவர்மெண்ட் போயோ அது எங்களுடைய நிலம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வழக்கு போட்டு நடத்துறாங்க. கேரளா கவர்மெண்டே இந்த மாதிரி ஃபேக்கா ரெஜிஸ்டர், பேலஸையே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது கேரளா கவர்மெண்டோடைய லேண்ட், இது
அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இங்க அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இல்ல பத்திரப்பதிவுத்துறையில வந்து ஆட்கள் இருக்காங்க, கூட்டு சதி பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கும், ஏதோ சப்போர்ட் பண்றாங்கன்ற வகையில அதை புரிஞ்சுக்க முடியுது. கேரளா வரையும் போகுது அப்படின்னாக்க அது எப்படி சாத்தியம்? அதான் இது 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 வந்து இவருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, எப்படி பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த விசாரணையில கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இன்ஃபேக்ட் இந்த இளையராஜாங்கிற நபர் இவ்வளவு பெரிய ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கிறாரு, நீங்க இதன் மீது இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய லேண்டை இப்படி பண்ணியிருக்கிறாருங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய நாலேஜுக்கே வந்தாச்சு. அவங்க சர்க்குலரே போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி செக்ஷன் 28 பயன்படுத்தி இப்போ இங்க சென்னையில இருக்கிற லேண்டை கொண்டு போய் ராதாபுரத்துல கொண்டு போய் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க? அதற்கு சட்டத்துல அனுமதி இருக்கா? அது எப்படி பண்றாங்க? அது எப்படி பண்றாங்கன்னா, இப்போ நான் ஒரு ஓனர்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 2 இடத்துல லேண்ட் இருக்கு, 2 சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கீழே லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க ஒரு 10 கோடி மதிப்புள்ள லேண்ட் இருக்கு, இன்னொரு இடத்துல எனக்கு ஒரு 10 லட்சம் மதிப்புள்ள லேண்ட் இருக்குன்னா, அந்த பிரிவு படி என்னன்னா, எனக்கு எங்க அதிகமான வேல்யூ இருக்கிற லேண்ட் இருக்கோ அந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் நான் வித்துக்கலாம். 2த்தையும் சேர்த்து, இப்போ 2மே நீங்க வாங்க வரீங்க, இந்த 2த்தையும் சேர்த்து வாங்க வரீங்க. அப்போ நான் இந்த 2த்தையும் விற்கிறவரு சேமா இருக்கணும், வாங்குறவரு சேமா இருக்கிறீங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இந்த 2த்தையும் சேர்த்து எங்க பிரதானமாக வேல்யூ இருக்கோ அந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வித்துக்கலாம். ஓகே, வேற ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நீங்க வந்து பத்திரப்பதிவு பண்ணிக்கிறீங்க. ஆனா அந்த பத்திரப்பதிவு பண்றதுக்கு முன்னாடி அந்த வேற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல என்ஓசி வாங்கணுமோ, அந்த நிலத்துல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கான்னு விசாரிக்கணும்ல. என்ஓசி வாங்கணும், என்ஓசி இவங்க இங்க இருந்து அனுப்புவாங்க, இங்க என்ஓசி வாங்கணும், இதெல்லாம் நடக்கணும். இப்ப இது இந்த செக்ஷனை வந்து அதுவுமே எங்க பிரதானமான வேல்யூ இருக்கோ அங்கதான் பண்ணணும். இப்ப சென்னையில விருகம்பாக்கத்துல 100 கோடி லேண்டை கொண்டு போய் ராதாபுரத்துல கொண்டு போய் 1 லட்சம் லேண்டை, இப்போ இளையராஜா ரிவர்சல் நடந்திருக்கு, 1 லட்சம் லேண்ட் அங்க ராதாபுரத்துல முன்னாடி நாள் தான் அங்க வாங்குறாரு. முன்னாடி நாள் வாங்கி 100 கோடி நிலத்தை அங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்காகவே அங்க 1 லட்சம் ரூபாய்க்கு லேண்ட் வாங்குறாரு. புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லாம் எப்படி எல்லாம் ஃப்ராட் பண்ணிருக்காங்கிறத நம்ம வெளிக்கொண்டு வரோம். நீங்க அந்த இதுலயே சொல்றீங்க அதிக வேல்யூ இருக்கிற இடத்துல தான் பண்ணணும். ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு, நிறைய கேசஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப தெளிவா இருந்தும் கூட இந்த செக்ஷன் 28 மிஸ்யூஸ் பண்ணி தான் இப்படி நிறைய பண்றாங்க. இதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இந்த செக்ஷன் 28 மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சர்க்குலர் போட்டிருக்கிறாங்க. சர்க்குலர் போட்டும் கூட அதற்கு பிறகும் இந்த இளையராஜா மேல எஃப்ஐஆர் போடல. நீங்க இவ்வளவு ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கலாம். எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்து அன்னைக்கே எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி அதான் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஃப்ராடுக்கெல்லாம் இந்த சென்னை லேண்டை போய் ராதாபுரத்தில் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா? இத்தனைக்கும் சென்னை லேண்ட்ல அந்த இளையராஜா பேர்ல பட்டா கூட கிடையாது, பட்டா வேற ஒருத்தர் பேர்ல இருக்கு. அப்போ இவங்க என்ஓசி இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. ஏன் இங்க பண்ணலாம், இங்க பண்ணா தெரிஞ்சிரும், சென்னையில பண்ணா வேர்டு ஸ்ப்ரெட் ஆயிரும் தெரிஞ்சிடும். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இவங்களுக்கு மாஃபியா மாதிரி செயல்படக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல அங்கங்க ஆட்கள் வச்சு அங்க ஒரு லேண்ட வாங்கி அங்க மொத்தமா பதிவு பண்ற மாதிரியான ஒரு நடவடிக்கை. என்னன்னா இங்க இருக்கிற உங்களுடைய லேண்டு எவ்வளவோ பேர் இன்னைக்கு டபுள் டாக்குமெண்டேஷன் ஆயிடுச்சு, என் லேண்டு போயிருச்சுன்னு சொல்லி அவன் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு தெரியக்கூட தெரியாது அவங்க லேண்ட் ரெஜிஸ்டர் இருக்கு. வேற ஏதோ சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ஆமா ஏதோ ஒரு ஊர்ல ராதாபுரத்துல சென்னையில இருக்கக்கூடிய லேண்டை வந்து அங்க ரெஜிஸ்டர் பண்ணா இங்க இருக்கக்கூடிய உரிமையாளர்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இன்னி வரைக்கும் நாங்கள் அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒப்பந்த பத்திரப்பதிவு நயினார் பாலாஜி பண்ண ஒப்பந்த பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரத்து பண்ணிட்டாங்க. ஆனா எஃப்ஐஆர் போடல, இன்னி வரைக்கும் கூட எஃப்ஐஆர் இல்லையே. இப்போ இந்த விஷயங்களை நம்ம கடந்த அரசுல நம்ம இது பண்ணியும் எஃப்ஐஆர் போல. இப்போ இந்த அரசு வந்ததுக்கு பிறகு இந்த விஷயங்களை மீண்டும் பேசணும் போது அப்போ HRNC மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல அவங்க சப்ஜெக்ட் சம்பந்தமான அந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இப்போ எடுத்து அவங்க அதுல முதல்ல இப்ப எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கோம். அவங்களாதான் இதுல இன்வால்வ் ஆகுறாங்க இந்த கவர்மெண்ட். ஆமா, இந்த கவர்மெண்ட் வந்து நாங்க திரும்ப எழுப்புறோம் இந்த இஷ்யூ. இந்த மாதிரி நாங்க இவ்வளவு இந்த புகார் கொடுத்தும் கூட இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை அப்படிங்கறத எழுப்பினதை பார்த்துட்டு அவங்க வந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்ணுவோம். ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ இந்த 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலம் தொடர்பான அந்த ஆய்வுக்காக போகும்போது இப்ப இப்படியான சிக்கல்கள்லாம் உங்களுக்கு தெரிய வருது. இளையராஜா வேற என்னென்ன இது மாதிரியான ஃப்ராட் எல்லாம் பண்ணிருக்காரு தெரியாது, நமக்கு தெரியாதுன்னா கண்டிப்பா ஆனா நிறைய பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறத நான் கேள்விப்படுறேன். இது நமக்கு தெரிந்ததுதான் இந்த 2-3 விஷயங்கள். ஆனால் இதற்கு மேல இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கணும். இன்னும் கூட இப்போ வந்து இந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வெறும் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தி சப் ரிஜிஸ்ட்ரார் ஸ்டாம்ப் டியூட்டி ஆக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல படிச்சவங்கன்னு கூட கிடையாது, படிக்காதவங்களை கூட அசிஸ்டண்ட்டை வேலை பார்க்கக்கூடியவர்களை கூட
அந்த சட்டமே தெரியாதவங்களை வச்சு அங்கங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல மிகப்பெரிய இந்த மாதிரி இளையராஜா மாதிரி பல மாஃபியாக்கள் அந்த சப் ரெஜிஸ்ட்ராரோட சேர்ந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லா இடங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஈவன் பழனி இது ரீசெண்டாக வந்தது கூட நீங்க பாத்தீங்கன்னா அதுதான். அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் அங்கே வருவார். இதெல்லாம் பிளான்டு. மேலே இருக்கிறவங்க நீ அன்னைக்கு ஒரு நாள் வா ரெஜிஸ்டர் பண்ணிப்போ, அன்னைக்கு அங்கே ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட என்ன சொல்லிப்பாங்க, நீ பண்றது விருப்பம் இல்லை, நீ லீவ் போட்டு போன்றிருப்பாங்க. வெறுமனே இது அதிகாரிகள் மட்டத்திலே நடக்குதா இல்ல அரசியல் இன்வால்மெண்ட்டும் இருக்கா, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கா? இல்ல உங்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டாண்டு காலமாக இது நடக்கக்கூடியதுல பெரிய அளவுல பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா இடங்கள்லயுமே இருக்கும். மாவட்ட செயலாளர்கள்லேருந்து அந்தந்த கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள்லேருந்து எல்லாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் பெரிய அளவுல இருந்தது. இப்போ இந்த விஷயங்களை பொறுத்து இப்போ பழனி விஷயத்துல நமக்கு தெரியல. பழனி விஷயத்துல அவங்க என்ன சொல்றாங்க, அதிகாரிங்க மட்டத்தில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. விசாரிக்க வேண்டும். நீங்க அது அது அந்த செயின் எங்க வரைக்கும் போகுது, ஒவ்வொரு கேஸ்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ அது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் வரைக்கும் போகுதா, அதுக்கு மேலே அடிஷ்னல் ஐஜிஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த அடிஷ்னல் ஐஜிஸ் எல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருப்பாங்க ஊழல்ல. ஒரு சில பேர் நேர்மையானவங்க இருக்கலாம், பட் மிகப்பெரிய அளவில் அந்த லெவலில் நம்மளே ஒரு ஏஐஜி மேலே புகார் கொடுத்து அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஏசிஎல் நிலங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு, இந்த நிலங்களை வேற யாரும் விற்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்மெண்ட் கமிட்டியே. ஆனால் அதை தைரியமாக வித்துருங்கன்னு சொல்லி அந்த ஸ்ரீனிவாசன் ஒரு ஏஐஜிலாம் ஆர்டர் போட்டே கொடுத்து அவங்க வித்துடுறாங்க பிஏசிஎல் நிலங்களை. அப்போ அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம வெளிக்கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் அந்த வில்லங்க சான்றிதழில் போய் இந்த நிலங்களை விற்கக்கூடாதுன்னு ஒரு என்ட்ரியே போடாமல் வச்சிருக்கிறாங்க. போடாமலே 5000 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாட்டில் வித்துட்டாங்க. ஸோ இவ்வளோ இந்த அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நிறைய மாஃபியா, இது ஏஐஜி லெவலில் நடக்கலாம், ஐஜி லெவலில் நடக்கலாம், அதுக்கு கீழே நடக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் ரீதியாகவும் அரசியல்வாதிகளும் அமைச்சர்கள் அளவில் கூட கடந்த காலங்களில் நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இது மாதிரி ஆய்வு பண்ண போய் இந்த இன்னொரு வழக்கை விசாரிக்க போய் இது தெரிய வருது. இது மாதிரி கோவில் நிலங்கள் இன்னும் பல்வேறு மாவட்டங்கள்ல பல 100 ஏக்கர் பல கோடி சொத்து மதிப்புகள் தவறா அது மாதிரி மட்டும் இல்லைங்க. கோவில் நிலங்கள்னு மட்டும் இல்ல, அரசு புறம்போக்கு நிலங்கள், அரசுடைய புறம்போக்கு நிலங்கள் எவ்வளவோ காணாம போயிருக்கு. அன்கிளைம்டு லேண்ட்ஸ்னு இருக்கு. அன்கிளைம்டு லேண்ட்ஸ்னா என்னன்னா, இதை நோட்டம் விடுறதே இவங்களுடைய வேலை இல்ல. கோவில் நிர்வாகம் கூட அறக்கட்டளை நிர்வாகம் கூட இந்த நிலத்தெல்லாம் கவனிக்கும். அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நோட்டீஸ் எல்லாம் விடும். இந்த புறம்போக்கு நிலங்களை யார் கவனிப்பா? யாரு இப்போ நீங்க தாசில்தார் தான் கவனிக்கணும். இப்போ பட் தாசில்தாரும் சப் ரிஜிஸ்ட்ராரும் சேர்ந்தே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த, வேற யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது பெரிய அளவுல. அப்போ அந்த மாதிரி நிலங்கள் எவ்வளவோ காணாமல் போயிருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்கிளைம்டு லேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது ஒருத்தருக்கு அவங்களுக்கு வயசாயிருக்கும், அவங்க எல்லாம் வெளியூர்ல இருப்பாங்க, இல்ல பசங்களே இருக்க மாட்டாங்க, இறந்து போயிருப்பாங்க. இப்போ அந்த லேண்டு யார் பேர்ல இருக்கு? இந்த லேண்ட் அரசாங்கத்துக்கு, இந்த லேண்ட் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய லேண்டு. இப்போ யாரும் வாரிசே இல்லை, ஒரு லேண்டு கம்ப்ளீட்டா போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிளைம் பண்றதுக்கு எந்த வாரிசுகளும் இல்லை, லீகல் ஹேர் இல்லைன்னா அந்த லேண்ட் அரசாங்கத்துக்கு வரும். ஆனா அந்த மாதிரி சில லேண்டுகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டக்குன்னு மாத்திடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மாஃபியா மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அண்டு இந்த அன்கிளைம்டு லேண்ட்ஸ் எல்லாம் அரசியல்வாதிகளுடைய ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்கிளைம்டு லேண்ட்ஸ்ல அவங்க சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லயும் ரெவன்யூ ஆஃபீஸ்லயும் போய் பாருங்க, அந்த கரைவேட்டி கட்டினவங்க தான் பெரும்பாலும் அந்த ரெவன்யூ ஆஃபீஸ்ல உட்காந்துருப்பாங்க பெரிய அளவில். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அதை பண்ண முடியாது அப்படின்றதான் நம்மளுக்கு புரியுது. ஆனால் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னாக்கா, கடந்த காலங்களையும் நீங்கள் இப்படியான முறைகேடுகள் பெரிய அளவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இருக்கக்கூடிய அந்த ஆளும் கட்சி, அதற்கு முன்னாடி இருந்த கட்சிகளும் அதெல்லாம் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ குறிப்பாக அந்த பழனி கோவில் நில விவகாரத்துலேயும் ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டிருப்பாங்க, அமைச்சர்களுடைய உறவினர், இப்படியெல்லாம் ஒரு சர்ச்சையில் கிளப்பி விட்டாங்க. ஸோ இப்படி அது ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம முடிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போதான் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, இந்த அளவுக்கு இமீடியட்டாக பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் ஏன்னா அந்த அமைச்சர் அது நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், எனக்கு அந்த மாதிரி ஒரு உறவினரே யாரும் கிடையாது அப்படின்ட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாரு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஃபேக்ட் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம அந்த என்ன லிங்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்டு இதை ரிஃபார்ம் பண்ணுறது இன்னைக்கு அரசாங்கத்துடைய கடமை. இப்போ இது ஓகே, பழனியில் ஒன்று நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு, இனி இது போல் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த துறையை நீங்கள் ரிஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி தவறுகள் மீண்டும் மீண்டும் நடந்ததுன்னா அப்போது
அதுல வந்து பல அரசியல்வாதிகளுடைய லிங்க்கும் இருக்குங்கிறது தான் நாளைக்கு வந்து புலப்படும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய அரசு, அமைச்சர்கள், ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமா இது ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரை விட ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான். நீங்க இது இது எங்க நடக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மாஃபியா எங்க வேலை செய்வாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் மெயினா வந்து வேலை செய்வாங்க. அவங்க தான் வந்து பார்த்து டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணி விடுறது. அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அங்கதான் பட்டாவை வந்து ஓவர் நைட்ல மாத்திடுவாங்க. 3 டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. ஆமா, 3 கோவில் நிலம்னு வரும்போது ஹெச்ஆர்என்சி எல்லாம் சேர்ந்து சொல்றேன். ஆமா, கோவில் நிலங்கள் கோவில் நிலமாவே இருந்தா கூட நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெவென்யூ தான். ஏன்னா ஹெச்ஆர்என்சிக்கு வந்து அதுல ரோல் கிடையாது. ஹெச்ஆர்என்சி ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்க கண்டுபிடிப்பாங்க எங்களெல்லாம் போச்சு, தெரிஞ்சாதான் எங்களாம் போச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் அதை ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறது. இப்போ நீங்க ஹெச்ஆர்என்சி லேண்டுன்னு ஒரு லேண்ட் இருந்ததுன்னா அது தடை செய்யப்பட்டது, நீங்க பண்ணக்கூடாது. நீங்க கவர்மெண்ட் புறம்போக்கு லேண்டா இருந்தா அது நீங்க தடை செய்யப்பட்டது. வக்ஃப் போர்டு நிலமா இருந்தா அது தடை செய்யப்பட்டது. இந்த மாதிரி நிலங்களை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கான பட்டாவை பார்த்து ரெவென்யூ பண்ண வேண்டியது யாருன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அதோடைய டாக்குமெண்ட்ஸை கிளியரா பார்க்கணும். இதெல்லாம் இது மாதிரி தடை செய்யப்பட்டலன்னா அதெல்லாம் பார்த்து இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆமா, பார்த்து இவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை இன்னைக்கு நீங்க சீரமைக்காம இது எதையுமே காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல எங்கேயோ ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கண்டிப்பா கவர்மெண்ட் லேண்டு காணாம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த அளவுக்கு தான் இந்த மாஃபியாக்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. இல்லை, இப்போ வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் இது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல குறிப்பாக ஊழலை ஒழிச்சிட்டோம், லஞ்சம் வாங்குறது இல்லை, முறைகேடுகளை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம், க்ளீன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் கூட இப்படியான ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்ன்றீங்க. இப்போ இதெல்லாம் அதிகாரத்தை மட்டத்தை தாண்டி அதிகாரிகள் லெவலையும் இன்னும் நடந்துகிட்டு இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அவங்க இன்னைக்கு நாங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம் சொல்றாங்களான்னு தெரியல. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அவங்க பக்கத்தில் கூட இல்லை, அதை கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கான பக்கத்தில் கூட இல்லை. ஏன்னா இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இப்போ ஒரு அசிஸ்டன்ட் இன்னைக்கு நிறைய இடங்களில் சப் ரெஜிஸ்ட்ரார்ஸே கிடையாது. இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றதே எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ சம்பாதிச்சுக்க, 2 கோடி சம்பாதிச்சுக்க, 4 கோடி சம்பாதிச்சுக்க, ரைட்டு, ஆனா நாளைக்கு இஷ்யூன்னு வந்ததுன்னா உன்னதான் சஸ்பெண்ட் பண்ணுவோம். இது சொல்லி தான் பண்ண வைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரிஸ்க் இருக்கு, தெரிஞ்சு நீ இதை பார்த்துக்கோ அப்படின்றது. தெரிஞ்சு பார்த்துக்க. அப்ப நீ சஸ்பென்ஷன்ல இருப்பனா அதுக்கு சேர்த்து பணம் சம்பாதிச்சு வச்சுக்க. நாளைக்கு லீகல் கேஸ் வரும், அதுக்கும் நீ வந்து பேமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்கும் நீ ப்ராப்பரா எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுக்க. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கியா? நீ சப் ரெஜிஸ்டர், நீ அசிஸ்டண்டா உன்னை நான் சப் ரெஜிஸ்டர் இடத்துல போடுறேன். அப்போ அந்த மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட 50 லட்சம் 75 லட்சம் 1 கோடியும் பணம் வாங்கி அவங்கள அந்த இடத்துல போட்டு அவங்க அங்க பயங்கரமா சம்பாதிச்சு இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு டாக்குமெண்ட் ரைட்டருங்கிற பேர்ல அது ஒரு சிஸ்டமை கொண்டு வந்து அந்த டாக்குமெண்ட் ரைட்டர் தான் மிகப்பெரிய அளவில் புரோக்கர்ஸாக பல இடங்கள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ லஞ்சம் வாங்குற ஆளே யாரா இருப்பாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ரெய்டு நடத்தலாம், ஓரளவுக்கு பிடிக்கலாம். ஆனா அது டாக்குமெண்ட் ரைட்டர் தான் லஞ்சம் கலெக்ட் பண்ற ஆட்களாக நிறைய இடங்கள்ல மாறுறாங்க. சில டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் நேர்மையா இருக்கலாம், பட் நிறைய டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் அது ஒரு வழியாக ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு நல்ல லிங்க் போட்டுக்கிறது. அப்போ இந்த மாதிரியான வழிகள் எல்லாம் நீங்க ஒழிக்கணும். நீங்க வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். சிட்டிசன் வந்து நேரடியாக ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ற மாதிரியான வழிமுறைகள் நீங்க ஆன்லைன்ல கொண்டு வரன்றீங்க, அதெல்லாம் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இன்னைக்கு வந்து டாக்குமெண்ட்டை க்ளீன் டாக்குமெண்ட் இருக்கக்கூடியவங்க போய் அவங்களால ஈஸியாக எந்த லஞ்சமும் கொடுக்காம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வழியை ஏற்படுத்துறது ஒன்று. 2வது, இவங்க மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி புறம்போக்கு லேண்டையும் மிச்ச லேண்டையும் காலி பண்ணி தான். அப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு கிளியர் ப்ராசஸ் இருக்கணும். இன்னைக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 10 பேரையாவது நீங்கள் கன்விக்ட் பண்ணணும். அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அவங்க மேலே குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி, நிறைய பேர் மேலே எஃப்ஐஆர் இருக்கும் ஆனால் குற்றப்பத்திரிகையே வராது, எஃப்ஐஆரோட நின்றுடும். அப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் அங்கே அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு பயமாவது வரும். ஒரு 2 வருஷத்துல ஒரு 4 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல, அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு பயம் வரும். இப்போ இளையராஜா குறித்தே நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த கோவில் நில விவகாரம் தொடர்பான வழக்கு தான் இப்போ வேகம் எடுத்திருக்கு, அதுதான் பரபரப்பா பேசப்படுது. நீங்க சொன்ன அந்த 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்து சம்பந்தமான விவகாரத்துல வழக்குகள் எதுவும்
பதிவு செய்யப்படலைன்னு சொன்னீங்க. இன்னும் பல்வேறு முறைகேடுகள் அவர் செஞ்சிருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றீங்க. இப்ப அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்துவாங்களா, அது தொடர்பான வழக்குகள் வந்து வருமா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறியா இருக்குல்ல? ஆமா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய புகார்கள் இருக்கு. காஞ்சிபுரத்தில் இருக்கிற, திருச்சியில் இருக்கிற லேண்டை காஞ்சிபுரத்தில் கொண்டு வந்து அந்த பாலசுப்ரமணியம்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அவர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. திருச்சியில் இருக்கிற லேண்டு, திருச்சியில் வந்து ஒருத்தர் பேரில் பவர் ஆஃப் அட்டானி இருக்கு. அந்த ஓனர் வந்து பவர் ஆஃப் அட்டானியை கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணி டாக்குமெண்ட்டே போட்டுறாரு, பவர் ஆஃப் அட்டானி கேன்சல் பண்ணிடுறாரு. ஆனால் யார் பேரில் பவர் ஆஃப் அட்டானி முன்னாடி இருந்ததோ அவர் தான் ஓனர்னு சொல்லி திருச்சியில் இருக்கிற லேண்டை கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் இந்த பாலசுப்ரமணியம் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு. இப்போ இதுக்கு நான் புகார் கொடுத்துருக்குறோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் இவ்வளவு தெளிவாக ஆதாரங்களோட புகார் கொடுத்தும் கூட அந்த பாலசுப்ரமணியத்துக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டிங்களா? போடல. கைது பண்ணீங்களா? பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இது ஒருத்தர் கிடையாது. பள்ளிக்கரண சதுப்பு நிலத்தில் ரவீந்திரநாத்ன்ற நபர் எப்படி பண்ணாரு, எவ்வளோ பேர் மேலே நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கொடுத்துருக்குறோம். எதுவும் இவங்க வந்து நடவடிக்கை இது வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ஏன்னா எல்லாமே லிங்க்டு. இப்போ முன்னாடி இப்போ ஜோதி நிர்மலா சாமிலாம் இவங்க இருந்தப்போ செக்ரட்டரியாக இருந்தபோது இவங்க யார் மேலேயும் அவங்க நடவடிக்கையெல்லாம் எடுக்கல, எல்லாரையும் காப்பாற்றினாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிறீங்க செக்ரட்டரி, யார் வந்திருக்கிறீங்களோ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில், இப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். நீங்க வந்து இதெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து நடவடிக்கை எடுத்தாதான் நாங்க புகார் கொடுக்கறது இருக்கட்டும். செக்ரட்டரியாக, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக, ஒரு ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனாக நீங்க தான் இன்னும் அந்த புகாரை முன்னெடுத்துட்டு போய் இது மாதிரிலாம் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இன்னும் தீவிரமா இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு தீவிரத்தை இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் காண்பித்தால் தான் அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து நீங்க ஒரு விஷயத்த முன்வைக்கிறீங்க, இளையராஜா அவர்களுக்கு டெல்லி வரையும் செல்வாக்கு நீளுது அப்படின்ற ஒரு தகவலை சொல்றீங்க. அது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கு? அதுதான் கண்டுபிடிக்கணும் இன்வெஸ்டிகேஷன்ல. இல்ல உங்களுக்கு ஏதாவது சமிக்கைகள் தெரியுதா? அதெல்லாம் தெரியும் எனக்கு. ஆனால் ஆதாரம் இல்லாம நான் எதையும் வந்து பேச மாட்டேன். ஆதாரங்கள் வந்தால்தான் நம்ம வந்து பேச முடியுமே தவிர, மற்றபடி ஒரு பேலஸை கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய 100 கோடி ரூபாய்க்கு ரியல் எஸ்டேட்டுக்கு ஒருத்தர் விற்கிறாங்க, கொண்டு போய் டெல்லியில விற்கிறாங்க. அந்த மாதிரி கேரளாவில் உள்ள பேலஸை டெல்லியில கொண்டு விற்கிறாங்க. சென்னையில வந்து ராதாபுரம், மதுரையில இருக்கிறது முறப்பநாடுல பவர் ஆஃப் அட்டானி, வட மதுரை திண்டுக்கல்ல போய் அவங்க அடமானம் வைக்கிறாங்க. திருச்சியிலாண்ட காஞ்சிபுரத்துல பண்றாங்க. இது தெளிவாக இந்த ஃப்ராடு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நடந்துகிட்டே இருக்கு. இந்த எங்க லேண்ட் இருக்கோ அங்கதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொண்டு வந்தாதான் இதெல்லாம் ஆல்ரெடி தெளிவா இருக்கு. அது ஆல்ரெடி ரூல் அப்படிதான் இருக்கு. ஒரே ஓனருக்கு 2 லேண்டு இருக்கு, 2 சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு அந்த லேண்டு வருது அப்படின்னா மட்டும் அவருடைய லேண்டு எங்க பிரதானமாக இருக்கிறதோ, எங்க வேல்யூ அதிகமான இருக்கிறதோ அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு கீழே 2 லேண்டையும் சேர்த்து வித்துக்கலாம். இப்போ ஒரே நபருக்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த இளையராஜா வந்து இப்ப 100 கோடி இங்க இருக்கிற நிலம், இப்ப இளையராஜா பேர்லயே பட்டா இருக்கு. திருநெல்வேலியில 1 லட்சம் ரூபாய்க்கு லேண்டு வச்சிருக்கிறாரு. சென்னையில தான் பண்ணணும். ஆமா, அது 2த்தையுமே நயினார் பாலாஜிக்கு விற்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த 2 லேண்டையும் சென்னையில தான் அவரு ஒப்பந்த பத்திரப்பதிவு போடணும். 1. 2வது போடும்போது முதல்ல பட்டா அவர் பேர்ல தான் இருக்காங்கிறத பேசிக் செக்கிங் அதையாவது பண்ணணும். அப்போ பட்டா கூட அவர் பேர்ல இல்லாத ஒரு நிலத்தை கொண்டு போய் அங்க வித்திருக்கிறாங்க, ஒப்பந்த பத்திரப்பதிவு போடுறாங்கன்னா அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசடி. சாதாரண மக்கள் ஒரு உண்மையா அவங்களோட நிலத்தை விற்கிறதுக்கோ இல்லை வாங்குறதுக்கோ சின்ன சின்ன விஷயங்கள ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனா இப்படியான ஒரு முறைகளில் ரொம்ப ஈஸியா சர்வசாதாரணமா பண்ணிட்டு நயினார் பாலாஜி, இப்ப நயினார் பாலாஜி, இளையராஜா இவங்களுக்குள்ளலாம் என்ன அண்டர்ஸ்டாண்டிங், என்ன கூட்டு சதிங்கிறதெல்லாம் விசாரிக்கணும். இது ஏதோ வந்து இப்போ நயினார் பாலாஜி ஒப்பந்த பத்திரப்பதிவு நான் வாங்குற ஆளு, நான் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்க முடியாது. பட்டாவே அவர் பேர்ல இல்லைல்ல. அப்ப பட்டாவே அவர் பேர்ல இல்லாத ஒரு நிலத்துக்கு நீங்க எப்படி ஒப்பந்த பத்திரப்பதிவு போடுவீங்க? நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க, முதல்ல செக் பண்ணுவோம். யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அவர் பேர்ல முதல்ல பட்டா இருக்கான்னு செக் பண்ணுவீங்களா இல்லையா? அப்போ பட்டாவே அவர் பேர்ல இல்லாதவர்கிட்ட நீங்க ஒப்பந்த பத்திரப்பதிவு போடுறீங்கன்னா உங்களுக்கு அதுல ரோல் இருக்கா இல்லையா? நீங்க அந்த கூட்டு சதியில இன்வால்வ் இருந்துன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் விசாரிக்கணும்ல. இளையராஜாக்கும் நயினார் பாலாஜிக்கு என்ன சம்பந்தம், என்ன லிங்க்கு, இதெல்லாம் வந்து விசாரிச்சு தானே ஒரு இன்வெஸ்டிகேஷன், எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது நடக்கணும். இப்போ நீங்க சொன்ன புகாரின் அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்துறை இந்த வழக்கை கையில் எடுத்து இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அது 19 பேர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஏற்கனவே நீங்க சொன்ன அந்த வழக்கு பதிவெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 100 கோடி மதிப்புள்ள அந்த அது தொடர்பான வழக்குகள் பதிவு பண்றதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா, இல்லை எப்படி அது?
சரி, அதான் இப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்து 40 புகார்கள் கொடுத்துருக்கிறோம். எத்தனை பேர் மேல எதுல நாங்க வழக்கு பதிவு அப்ப நாங்க ஒவ்வொன்றாக போயிட்டு இருக்கிறோம். சிலதை முடிந்த அளவு நாங்கள் அரசாங்கத்தையே நீங்களே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அப்படிங்கறது தான் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை புஷ் பண்றோம். நீதிமன்றத்துக்கு போனாலும் பல நாட்கள் ஆகிறது, பல ஆண்டுகள் ஆகிறது. நாங்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வேலுமணியோடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணியோடைய கண்டெம்ட்டுக்கு மேல கண்டெம்ட் போட்டு நம்ம இன்னும் குற்றப்பத்திரிகை ஸ்டேஜுக்கு வர முடியல. அந்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகளை போய் பாத்துறான்னு பாருறோம். ஸோ 2019 நம்ம லீகல் கேசஸ் நடத்திட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் போட்டோம் செந்தில் பாலாஜி அவர் காலகட்டத்தில் இருந்தது. அது கேஸ் நடத்தி இப்போ சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொன்றாக நம்ம போட வேண்டிய அவசியம் இருக்குது. பிரிகேடுக்கு போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றாக நம்ம போகணும். அப்போ அரசாங்கமே இன்னைக்கு புது அரசாங்கம் வந்திருக்கிறீங்க, ஊழலை ஒழிக்க போறேன்றீங்க. நீங்களே இப்போ ஏவா வேலு அமைச்சர் மேலே போட்டிருக்கிறாங்க நம்மளுடைய அந்த புகார் மேலே. இப்போ அந்த மாதிரி நீங்களே வந்து பல புகார்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு, எஃப்ஐஆர்ங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒரு அமைப்பே எல்லா விஷயங்களையும் முன்னெடுக்கணுன்றது பெரிய சவாலான ஒரு விஷயம் தான். எல்லா வழக்குகளையும் வந்து நீதிமன்றத்தில் அணுகணும் அப்படின்றது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். ஓகே சார், நீங்கள் வெளிக்கொண்டு வந்து தான் வைத்திலிங்கம் அவர்கள் மீதான ஒரு ஊழல் வழக்கம், அதுலேயும் விசாரணையை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அதில் என்ன? வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த பெருங்குளத்தூர்ல ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு நீங்கள் லெஃப்ட்ல போனாலே பெரிய பில்டிங் பார்க்கலாம். அதுக்கு வந்து திட்ட அனுமதிக்கு 28 கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் பிளான் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு அவர் ஒருத்தர் மட்டுமே வாங்கின லஞ்சம் 27.9 கோடி ரூபாய். அது அவருடைய மகனுடைய நிறுவனத்தின் பேர்லயே, நிறுவனத்துக்கே அந்த பணம் வந்திருக்கு. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸோடைய அவங்க குழுவுடைய பாரத் கோலன் கெமிக்கல்ஸ் நிறுவனத்திலேருந்து இங்கே வந்திருக்கு. எல்லா ஆதாரங்களையும் கொடுத்துருந்தோம். செப்டம்பர் 2024 எஃப்ஐஆர் பதிவாச்சு. ஜனவரி 2026 வைத்தியலிங்க திமுக வந்து இணைஞ்சாரு. பிப்ரவரி 2026 வாஷிங் மிஷின் வேலை செஞ்சு அவர் வழக்க லஞ்ச ஒழிப்புத்துறை மூடிட்டாங்க. தொடர்ந்து இவங்க பிஜேபியை வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு வாஷிங் மிஷின். அப்போ அதன் பேர்ல இந்த விஷயம் நமக்கு ஜூன் மாதம், நான் தான் புகார்தாரர்னா எனக்கு முதல்ல தகவலாவது சொல்லணும். இவங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கணும், அதை கூட சொல்லலை. ஜூன் மாதம் இது பத்திரிகையில் இந்த மாதிரி மூடிட்டாங்கன்னு சொல்லி வெளிவந்த உடனே தான் நம்ம போய் நீதிமன்றத்தில் போய், ஏன்னா அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை மட்டும் மூட முடியாது, அவங்க போய் நீதிமன்றத்திலையும் இது தாக்கல் செய்யணும். ஸோ நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இதை மூடுவதற்கு. அப்போ இது ஜூன் மாதம் தெரிந்தவுடன் நம்ம போய் நீதிமன்றத்தை அணுகிறோம். இந்த வழக்கை மூடக்கூடாது, இந்த வழக்கை நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், இதுக்கு முதல்ல எங்களுக்கு காப்பி கொடுங்கன்னு கேட்குறோம். இது இஷ்யூ வெளியே வந்ததுக்கு பிறகு புதுதாக இப்போ வந்திருக்கிற தாவேக அரசு வந்து அவங்க இப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்களும் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் செய்வதற்காக அவங்களும் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. அப்போ இது விசாரணைக்கு வந்து விசாரிக்கப்பட்டு அப்புறம் நீதிபதி வந்து இப்பொழுது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறார். அடுத்த 3 மாதத்தில் விசாரணையை முடித்து ஃபைனல் ரிப்போர்ட் காவல்துறை வந்து அவங்களுடைய ஃபைனல் ரிப்போர்ட், அதற்கான ஆவணங்கள் ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. ஆமா, ஆவணங்கள் எல்லாமே இருக்கு. இது என்னன்னா இடி வேற சர்ச் பண்ணிட்டாங்க. இடியும் போய் சர்ச் பண்ணி எந்த அளவிற்கு இருக்கு அப்படின்னா, அவர்கள் இப்போ ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸும் அந்த பாரத் கோலன் கெமிக்கல்ஸ் இவங்க எல்லாருக்கும் இவங்களுக்குள்ள இருக்கிற ஃபினான்ஷியல் லிங்கேஜ்லேருந்து ஆரம்பிச்சு, அதாவது யார் வந்து ஃபங்க்ஷனிங் லிங்கேஜ்லேருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்து பணம் இப்போ இந்த 28 கோடி ரூபாய் இங்கேருந்து போச்சு இல்லையா, அந்த பணம் பூரா பிளாக் மணியாக உள்ள டெபாசிட் பண்ணியிருக்கிறேன். ஏதோ ஸ்கிராப் மணி வெண்டாஸ் கிட்டேருந்து வந்ததுன்னு சொல்லி நிறைய பேர்கிட்டேருந்து ஃப்ரீ கேஷாக உள்ள டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பணத்தை வைத்தியலிங்கம் மகன் நிறுவனம், அது ரியல் எஸ்டேட்டில் 0 ரெவன்யூ கம்பெனி, ஒன்றுமே ரெவன்யூவே இல்லாத ஒரு கம்பெனிக்கு பிணையில்லா கடனாக 27.9 கோடி ரூபா கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு நீங்கள் பிணையில்லா கடன் நீங்கள் போய் பேங்க்கில் கேட்டிங்கன்னா 5 லட்ச ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. 28 கோடி ரூபாய் அப்போ இந்த மாதிரி பாரத் கோல் கெமிக்கல்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாமே எப்படி லஞ்சம் வாங்கப்பட்டிருக்குது, அந்த லஞ்சப்பணம் வந்த உடனே கையில் வந்த உடனே சிஎம்டி அப்ரூவல் கொடுக்குது. டைமிங் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இதோடைய விஷயங்கள். இப்போ இந்த வழக்குல நிச்சயமா கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வைத்தியலிங்கம் தண்டனை பெறுவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது ப்ராசிக்யூஷன் இவங்க ப்ராப்பரா பண்ணாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக வைத்தியலிங்கம் 4 வருடத்திலிருந்து 10 வருடம் வரைக்கும் தண்டனை பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஏன்னா ஜென்ரலாக குவிட்ப்ரோக்கோ நீங்கள் பணம் லஞ்சம் வாங்கின வரைக்கும் ட்ராக் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். நாங்கள் அது எல்லாமே ட்ராக் பண்ணி அந்த எல்லா ஆதாரங்களையும் இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது சரியாக லஞ்ச ஒழிப்புத்துறை செய்து அவங்க ஃபைனல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண வேண்டியது. இந்த வழக்கில் நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டி அப்படி தானே? இல்லை எப்படி? நாங்கள் தான் புகார்தாரர். நாங்கள் தான் இதில் புகார்தாரராக ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மன்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து நம்மளுடைய புகாரின் அடிப்படையில் தான் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த எஃப்ஐஆர்லேயே குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம்.
என்ன நடக்குது இந்த 2 வழக்குகள்லையும். தொடர்ந்து இன்னொரு வழக்கு சம்பந்தமா பேசலாம் சார். நன்றி. நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics, and industrial automation.